மண்டல் பரிந்துரையை நடைமுறைப்படுத்துவோம் என்று VP சிங் அவர்கள் அறிவித்த நேரத்தில் VP சிங் ஆட்சிக்கு ஆதரவு கொடுத்துக் கொண்டிருந்த அத்வானி, பாஜகவுடைய தலைவர் அத்வானி உடனே தன் ஆதரவை திரும்ப பெற்றுக் கொண்டார். ஏன்? ஓபிசிக்கு இடஒதுக்கீடு கொடுத்தது தவறு, ஓபிசிக்கு இடஒதுக்கீடு கொடுக்க கூடாது. ஆகவே உங்க ஆட்சியை கவிழ்ப்போம் என்று VP சிங் ஆட்சியை கவிழ்த்தது பாஜக, கவிழ்த்தவர் அத்வானி. அத்தோடு நின்றுவிடவில்லை. இந்தியா முழுவதும், வட இந்தியா முழுவதும் மிகப்பெரிய கலவரத்தை தூண்டினார்கள். பல்கலைக்கழக மாணவர்கள் எல்லாம், முன்னேறிய பார்ப்பன சமூகத்தை சார்ந்த மாணவர்கள் எல்லாம் வீதிக்கு வந்து போராடினார்கள். யாரை எதிர்த்து? மண்டல் பரிந்துரை கூடாது, ஓபிசிக்கு இடஒதுக்கீடு கூடாது என்று. அவர்களுடைய வன்முறை வெறியாட்டத்தை நடத்திய இயக்கம் RSS. இந்தியாவிலே ஒரு நாளும் அவர்கள் பேரணி நடத்தியதில்லை கோரிக்கை மனு கொடுக்க. இந்தியாவிலே ஒருபோதும் அவர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தியதில்லை மனைப்பட்டா கேட்டு. நம்மை போல வீடு கட்டி கொடு என்று ஆர்ப்பாட்டம் நடத்தியதில்லை, அடிப்படை வசதி கேட்டு ஆர்ப்பாட்டம் நடத்தியதில்லை. ஆனால் ஒரே ஒரு முறை வீதிக்கு வந்து போராடினார்கள். BC MBCக்கு இடஒதுக்கீடு கொடுத்தது தவறு என்று வீதிக்கு வந்து போராடினார்கள். அத்துடன் நின்றுவிடவில்லை. அத்வானி தொடங்கினார் ரத யாத்திரை. எதற்கு எதிராக? ஓபிசிக்கு இடஒதுக்கீடு கொடுத்தது தவறு என்று அவர் ரத யாத்திரை நடத்தியது ரத்த யாத்திரையாக போய் முடிந்தது. எவ்வளவு பெரிய வன்முறை வெறியாட்டம்! அதுதான் கடைசியில் பாபர் மசூதி இடிப்பிலே போய்விட்டது. அப்படிப்பட்ட பாரதிய ஜனதா கட்சியோடு உண்மையான ஓபிசி தலைவர்கள் கூட்டணி வைக்க முடியுமா? இன்றைக்கு வாட்ஸ்அப்பிலே, முகநூல் போன்றவற்றிலே வைரலாக பரவுகிறது மோடி ராஜ்யசபாவிலே பேசிய பேச்சு. என்ன பேசினார்? எங்களுக்கு சமூக நீதியின் மீது நம்பிக்கை இல்லை, ஷெட்யூல் காஸ்ட், ஷெட்யூல் ட்ரைப்ஸ், ஓபிசிக்கு இடஒதுக்கீடு கொடுப்பது நிறுத்தப்பட வேண்டும். இதை சொன்னது யார்? இன்றைய பிரதமர் மோடி இந்தியிலே பேசியிருக்கிறார். தமிழிலே இன்றைக்கு கேப்ஷன் போட்டு வெளியே வந்திருக்கிறது. அப்படி சமூக நீதிக்கு எதிரான ஒரு கும்பலோடு எந்த காலத்திலும் திருமாவளவன் கைகோர்க்க மாட்டான். அதை வெளிப்படையாக சொல்லி இருக்கிறேன். வரையறுத்து திட்டவட்டமாக நான் அறிவித்திருக்கிறேன். எந்த காலத்திலும் பாரதிய ஜனதாவோடும் பாட்டாளி மக்கள் கட்சியோடும் நாங்கள் கூட்டு வைக்க மாட்டோம். ஏன் சொன்னேன்? தனிப்பட்ட காழ்ப்பு அல்ல. எனக்கு தெரியும் பாமக கடைசியில் இப்படித்தான் போய் சேரும் என்று தெரியும். ஏற்கனவே 2019 அவர்களோடு தான் இருந்தார்கள், 2021 அவர்களோடு தான் இருந்தார்கள். அப்படியே கண்டினியூ பண்ண வேண்டியதானே? வெளியே வந்து ஒரு நாடகம் நடத்தி அப்புறம் போய் மறுபடியும் சேர்றாங்க, ஏதோ புதுசா சேர்ற மாதிரி. சற்று யோசித்து பாருங்க. அதிமுகவோடு கூட்டணி போயிருந்தால் கூட அதிமுகவை சமூக நீதிக்கான இயக்கம் என்று நம்பலாம். ஏனென்றால் அது ஒரு திராவிட அடையாளத்தோடு வந்திருக்கிறது. திமுகவில் இருந்து பிரிந்தது. எம்ஜிஆர் சமூக நீதிக்காக நின்றவர் தான், மறுக்க முடியாது. ஜெயலலிதா அம்மையாரும் சமூக நீதிக்காக நின்று 69% போராடி அதை அரசமைப்பு சட்டத்தின் 9வது அட்டவணையில இணைக்க வழக்கு நடத்தியவர். அதனால்தான் சமூக நீதி காத்த வீராங்கனை என்று தமிழர் தலைவர் ஐயா ஆசிரியர் வீரமணி அவர்கள் ஜெயலலிதாவை அப்போது பாராட்டினார். அருமை தோழர்களே, அதிமுகவோடு கூட்டணி சேரவில்லை, சமூக நீதிக்கு எதிரான கும்பலோடு கூட்டணி சேர்ந்திருக்கிறார்கள். பாரதிய ஜனதாவோடு கூட்டணி சேர்ந்தால் என்ன நடக்கும் என்றால், தமிழ்நாட்டிலே கட்சி வளராது. யார் கூட்டணி சேருகிறார்களோ அவர்கள் கட்சியை அவர்கள் ஊடுருவி வேறொருப்பார்கள், நீர்த்து போகும். அதிமுகவோடு சேர்ந்தால் அதிமுக நீர்த்து போகும். பாமகவோடு சேர்ந்தால் பாமக இருக்கிற முக்கிய புள்ளிகள் எல்லாம் அந்த கட்சியை நோக்கி நகர்வார்கள். பொறுத்திருந்து பாருங்கள். வட இந்திய மாநிலங்களில் அப்படித்தான் நடந்தது. ராம்விலாஸ் பாஸ்வான் கட்சி இன்றைக்கு தேய்ந்து போனதற்கு அதுதான் காரணம். மகாராஷ்டிராவிலே சிவசேனா இன்றைக்கு 3ஆக நொறுங்கி போனதற்கு அதுதான் காரணம். நிதிஷ்குமாருடைய கட்சி பாரதிய ஜனதாவோடு கூட்டணி சேர்ந்துதான் பாதிக்கப்பட்டது. மறுபடியும் அவர் அங்கே போயிருக்கிறார். தோழர்களே, பாரதிய ஜனதா கட்சி சமூக நீதிக்கு எதிரான கட்சி. உண்மையான ஓபிசி தலைவர்கள் VP சிங்கை தூக்கி கொண்டாட வேண்டும். BP மண்டலுக்கு சிலை வைக்க வேண்டும். இதெல்லாம் நாளைக்கு நான் ஓட்டு கேட்க போகிறேன் என்று செய்யவில்லை.
ஓபிசி மக்களிடத்தை சொல்லிக் காட்ட வேண்டும் என்பதற்காக செய்யவில்லை. நான் 2009 இதே தொகுதியில் நாடாளுமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்றதும் நான் போனது முதலில் செய்த வேலை என்ன தெரியுமா? ஓபிசி மக்களுக்கு ஸ்காலர்ஷிப் பெறுவதில் ஒரு வருமான வரம்பு இருந்தது. 2 லட்சத்திற்கு மேலே ஆண்டு வருமானம் இருந்தால் அவர்களுக்கு அந்த உதவியை பெற முடியாது, இடஒதுக்கீட்டு பெற முடியாது. அப்படி ஒரு நிலை இருந்தது. அதை கண்டுபிடித்து அது தவறு, இந்த வருமான வரம்பை உயர்த்த வேண்டும். அப்படி உயர்த்தினால்தான் இன்னும் சாதாரண அடிநிலையில் வேலை செய்யக்கூடிய பிள்ளைகள், அரசு ஊழியரின் பிள்ளைகள் எல்லாம் இந்த பயனை பெற முடியும் என்று சொல்லி முதலில் மனு கொடுத்து மன்மோகன் சிங் அவர்கள் பிரதமராக இருந்த போது அதை 8 லட்சமாக உயர்த்தியது விடுதலை சிறுத்தைகள் கட்சி. திருமாவளவன் கொடுத்த மனு ஓபிசி சமூகத்தினருக்கான அந்த கிரிமி லேயரை உயர்த்த சொன்னது விடுதலை சிறுத்தைகள் கட்சி. இதை பாமக செய்யவில்லை. நான் எப்படி ஓபிசி மக்களுக்கு எதிராக இருக்க முடியும்? என்பிசி மக்களுக்கு எதிராக இருக்க முடியும்? இதையெல்லாம் நாளைக்கு அண்ணன் கொண்டால் இப்படி மேடை போட்டு பேசுவேன் என்றா நான் அப்படி போய் செய்தேன்? இல்லை. தோழர்களே, இங்கே தோழர்கள் பேசினார்கள். 12,000 பேருக்கு ஆல் இந்தியா கோட்டா எம்பிபிஎஸ். அந்த துறையின் அமைச்சராக இருந்தவர் அன்புமணி, மருத்துவர் அன்புமணி 5 ஆண்டுகள் அமைச்சராக இருந்தார். அவருக்கு தெரியும் ஆல் இந்தியா கோட்டா என்பது என்னவென்றால், ஒவ்வொரு மெடிக்கல் காலேஜிலும் 15 சீட்டு, 100க்கு 15 சீட்டு. ஒரு மெடிக்கல் காலேஜில் 200 சீட் இருக்குன்னா 30 சீட்டு எடுத்து யூனியன் கவர்மெண்ட் கொடுத்துடணும். அதை ஸ்டேட் கவர்மெண்ட் தீர்மானிக்க கூடாது. அது ஆல் இந்தியா கோட்டா. இந்தியாவிலேயே அதிகமான மருத்துவக் கல்லூரிகள் இருக்கிற மாநிலம் தமிழ்நாடு. அதிகமான மாணவர்கள் எண்ணிக்கை கொண்ட மாநிலம் தமிழ்நாடு. மருத்துவ மாணவர்கள் அதுல 15% யூனியன் கவர்மெண்ட் கொடுத்துடணும். அதுக்கு அவன் பார்த்து முடிவு பண்ணி இன்டர்வியூ பண்ணி எங்கெங்கெல்லாம் யூனியன் கவர்மெண்ட்ல வேலை செய்யக்கூடிய பிள்ளைகள் படிக்கிறாங்களோ அவங்களுக்கு கொடுப்பான். அதுல எஸ்சிக்கு ரிசர்வேஷன் உண்டு, எஸ்டிக்கு ரிசர்வேஷன் உண்டு, ஓபிசிக்கு ரிசர்வேஷன் கிடையாது. அதை கண்டுபிடித்து அரசின் கவனத்திற்கு கொண்டு போன இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. இது எப்படி வன்னியர்களுக்கு எதிராக இருக்கும்? இது எப்படி ஓபிசிக்கு எதிராக இருக்கும்? அதன் பிறகு 1 மாதம் கழித்து மாநிலங்களவை உறுப்பினராக வந்தவர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாநிலங்களவை உறுப்பினர் அண்ணன் வில்சன். அவர் மாநிலங்களவையிலே பேசினார். திமுக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தது. விடுதலை சிறுத்தைகளும் சின்ன கட்சி தான், எங்களால் திமுக மாதிரி செலவு செய்ய முடியாது உச்சநீதிமன்ற வழக்கறிஞர்களுக்கு, ஆனாலும் வழக்கு போட்டோம். ஓபிசிக்கு ஆல் இந்தியா கோட்டாவிலே ரிசர்வேஷன் வேண்டும் என்கிற அந்த வழக்கில் விடுதலை சிறுத்தைகளும் பங்கேற்றது. இன்றைக்கு இந்தியா முழுவதும் 12,000 பேர் மருத்துவம் படிக்கக்கூடிய வாய்ப்பு ஓபிசி பிள்ளைகளுக்கு கிடைத்திருக்கிறது என்றால் அதற்கு திருமாவளவன் ஒரு காரணம், மறந்துவிடக் கூடாது. மருத்துவ மேற்படிப்புல ஓபிசி ரிசர்வேஷன் வர வேண்டும் என்று முதல் வழக்கு போட்டது பாட்டாளி மக்கள் கட்சி தான். இங்க சென்னை உயர்நீதிமன்றத்தில் நாங்க போட்டோம், அடுத்தது உச்ச நீதிமன்றத்தில் நாங்க போட்டோம். நாங்க போட்ட வழக்கு நியாயமான கோரிக்கைகள் வைத்து 27 விழுக்காடு இடஒதுக்கீடு வாங்க வேண்டும் என்ற நோக்கத்திலே நாங்க போட்ட வழக்கு. ஆனால் திமுக அவர்கள் போட்ட வழக்கு 50 விழுக்காடு இடஒதுக்கீடு வேண்டும் என்று தவறான வழக்கு போட்டார். அந்த தவறான வழக்குனால தான் இங்கே அது ரத்து செய்யப்பட்டு உச்சநீதிமன்றம் சென்றது. அங்கே மீண்டும் அந்த தவறான நடைமுறை திமுக வழக்கறிஞர்கள் செய்தார்கள். அங்கேயும் நாங்கள் தெளிவாக நாங்கள் சொன்னோம் 27 விழுக்காட்டுக்குள் வர வேண்டும் என்றுதான். இறுதியாக தீர்ப்பு வந்தது, எங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றும் முறையில் தீர்ப்பு வந்தது. திமுக மட்டும் அந்த தவறான அணுகுமுறை இல்லை என்றால் எப்போ வந்திருக்கிறோம். அதனால திமுக கொண்டு வந்தாங்கன்னு அரசாங்கம் இங்க இருக்குது, ஆனா இல்லாம இதை நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். இன்னொன்னு சொல்லியிருந்தீங்கப்பா, நீங்க சொன்னது வந்து அட்டர்னி ஜெனரல் எதிர்த்தாரு. அட்டர்னி ஜெனரல் எதிர்த்தது 27% எதிர்க்கல, 50% எதிர்த்தார். திமுக முன் வச்சாங்கல்ல அந்த வாதம், 50% தவறான வச்சாங்க பாரு, அதைத்தான் அட்டர்னி ஜெனரல் எதிர்த்தார். 27% எதிர்க்கல அட்டர்னி ஜெனரல். கொஞ்சம் தெரிஞ்சிட்டு நீங்க சொல்லுங்க. பீகார் இடஒதுக்கீடு அவங்க கூட்டணியில இருந்தாங்க. அப்போ பிஜேபியும் சரி, நான் யாருக்கும் பிஜேபிக்கு நான் அப்படியே ஆதரவா நான் பேசணும்னு பேசல, நான் நடந்தது நான் சொல்லிட்டு இருக்கிறேன். பீகார்ல சொன்னீங்க, கேள்வி கேட்டீங்க. பீகார்ல பிஜேபியும் சரி, நிதிஷ்குமார் அவர்கள் எல்லாம் சேர்ந்து, எல்லா கட்சியும் சேர்ந்துதான் அங்க இடஒதுக்கீட உயர்த்தினாங்க.
ஜாதிவாரி கணக்கு கொண்டு வந்தாங்க, இடஒதுக்கீடு உயர்த்தினாங்க. அதனால இது இன்னொன்னு மீண்டும் சொல்வது, எங்களுடைய கொள்கைகள் வேறு, பிஜேபி கொள்கைகள் வேறு, காங்கிரஸ் கொள்கைகள் வேறு, கம்யூனிஸ்ட் கொள்கைகள் வேறு, ஆம் ஆத்மி வேறு, எந்தெந்த கட்சிக்கு மதிமுக எல்லாம் ஒரு கொள்கைகள் வச்சிருக்கிறாங்க. ஆனா இந்த தேர்தலில் நாங்கள் எங்களுடைய நோக்கம், இந்த தேர்தலில் ஏன் தேசிய ஜனநாயக கூட்டணியில் நாங்கள் போட்டியிடுகிறோம் என்றால், 57 ஆண்டு காலம் தமிழ்நாட்டை அழித்து ஒழித்து இந்த 2 கட்சிகளும் சுரண்டி தமிழ்நாட்டை நாசப்படுத்திக் கொண்டிருக்கிறது. இதற்கு ஒரு மாற்று வர வேண்டும், இது ஒரு மாற்றம் வர வேண்டும் என்ற நோக்கத்திலே தான் இந்த முடிவை நாங்கள் எடுத்திருக்கின்றோம். தமிழ்நாட்டு நலன் கருதி, இந்தியா நலன் கருதி இந்த முடிவு எடுத்திருக்கின்றோம். சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்போஸ் பண்ணிருக்கிறாங்கன்னா அது அவங்களுடைய நிலைப்பாடு. எங்களுடைய கொள்கைன்னு ஒண்ணு இருக்கு. இப்போ நான் ஒன்னு கேட்கிறேன், திமுக கொள்கையும் காங்கிரஸ் கொள்கையும் ஒண்ணா? திமுக கொள்கையும் கம்யூனிஸ்ட் கொள்கையும் ஒண்ணா? காங்கிரஸ் கொள்கையும் திரிணாமுல் காங்கிரஸ் கொள்கையும் ஒண்ணா? காங்கிரஸ் கொள்கையும் கெஜ்ரிவால் ஆம் ஆத்மி பார்ட்டி கொள்கையும் ஒண்ணா? கேரளாவில் காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் அடிச்சுக்கிறாங்க. கேரளாவில் ராகுல் காந்தி வயநாட்டில் போட்டியிடக்கூடாதுன்னு கடுமையா விமர்சனம் பண்ணி எதிர்க்கிறாங்க. ஆனால் கூட்டணியில் இருக்கிறாங்க. பாட்டாளி மக்கள் கட்சி எங்களுடைய கொள்கையை ஒரு துளியும் விட்டுக் கொடுக்க போவது கிடையாது. எந்த கூட்டணியில் சேர்ந்தாலும் எங்களுடைய கொள்கை மட்டுமல்ல, எங்களுடைய சித்தாந்தத்தை விட்டுக் கொடுக்க போவது கிடையாது. இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரே கட்சி எங்களுடைய சித்தாந்தத்தை டைல்யூட் பண்ணாத இருக்கிற ஒரே கட்சி நாங்கள் தான். யார் வந்தாலும் சரி, தேர்தலுக்கோ எங்களுடைய அரசியலுக்கோ நான் விட்டுக் கொடுக்க போவது கிடையாது. அது நீங்களும் பார்த்திருக்கீங்க, மேபி உங்களுக்கு தெரியல, நீங்க அப்ப பிறந்திருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாம் பார்த்துட்டு தான் வராங்க. 44 வருஷமா எங்க மருத்துவ ஐயா அவர்கள் ஒரு கொள்கை பிடிப்புல இருக்கிறார். எவ்வளவு எதிர்ப்புகள் வந்தோம். எங்க கொள்கையை நான் விட்டுக் கொடுக்க போதில்லை, எங்க சித்தாந்தத்தை விட்டுக் கொடுப்போம். ஐடியாலஜி எங்களுடைய ஐடியாலஜி என்ன? சமூக நீதி. சண்டை போட்டு தானே பண்ணணும், கிடைச்சிடுமா சமூக நீதி? அப்படி ஒரு சூழல் தானே இருக்கு, இந்தியாவில் இருக்கு. இது திடீர்னு வரல, இது காங்கிரஸ்ல இருந்தா அப்படித்தானே இருக்கு. ஒரு உதாரணம் நான் சொல்லட்டுமா? 2004 ஐக்கிய முற்போக்கு கூட்டணியில் அங்கமாக இருந்தோம், UPA 1. அப்போ திமுக வெற்றி பெற்றோம் தமிழ்நாட்டில். திமுக அவர்கள் கோரிக்கை வைத்தது என்னன்னா, எங்களுக்கு 8 அமைச்சர்கள் வேணும், 10 அமைச்சர்கள் வேணும், ஷிப்பிங் இலாக்கா வேணும், ரயில்வே இலாக்கா வேணும், அந்த இலாக்கா இந்த இலாக்கா தான் சண்டை போட்டாங்க. ஆனா எங்களுடைய ஐயா ஒன்னே ஒண்ணுதான் கேட்டார். காமன் மினிமம் ப்ரோக்ராம்ல இந்தியாவில் கல்வி நிறுவன கல்வியில 27 விழுக்காடு இடஒதுக்கீடு ஓபிசிக்கு மண்டல் கமிஷன் பரிந்துரைப்படி கல்வியில 27 விழுக்காடு இடஒதுக்கீடு ஓபிசிக்கு வேண்டும் என்று ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் வச்சார் காமன் மினிமம் ப்ரோக்ராம்ல. அந்த காமன் மினிமம் ப்ரோக்ராம்ல சேர்த்துட்டாங்க. சேர்த்து 2 ஆண்டுகள்ல கொண்டு வரல. அப்படிப்பட்ட UPA மீட்டிங்ல நடக்குதாங்க. UPA மீட்டிங்ல ஐயா போறாரு, அங்க எழுந்து நின்று அந்த UPA மீட்டிங்ல சொல்றார், எங்களுடைய கோரிக்கை 2 ஆண்டு காலத்தில் நிறைவேற்றல, நாங்க இந்த கூட்டணியை விட்டு வெளியேறுகிறோம் என்று சோனியா காந்தி அம்மையார் உள்ளிட்டு அத்தனை தலைவர்கள் முன்னிட்டு எழுந்து நின்று நாங்க we are walking out of the alliance தைரியமா சொல்றார்.